கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் எங்க தொகுதியில் வந்து இடைத்தேர்தலுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா தான் இருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு வந்து இடைத்தேர்தலாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தியாக தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கட்டளைப்படியும் இளந்தலைவர் ராகுல் காந்தியின் விருப்பப்படியும் நான் வந்து ரிசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஒன்று தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வரணும்னா அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செத்து இருக்கணும், அப்படின்லாம் காணாமல் போயிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, நல்லா இருக்காரு. ஏன் எங்க தொகுதியில் போய் இடைத்தேர்தல்? இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? இது வந்து இப்ப எடுத்த முடிவு இல்ல. என்னைக்கு ஒரு ஆட்சி பீடத்தில் அங்க வந்து மேலிடம் வந்து சொல்லிச்சோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டோம், நாங்க தான் ரிசைன் பண்றோம்னு சொல்லிட்டு. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. முதல்வர் யார்? அவர் அப்பாவா? முதல்வர் வந்து அவருக்கு அப்பாவா? சொல்லுங்க, விட்டு கொடுக்கறதுக்கு. என்னுடைய அப்பா ஸ்தானத்துல அவரை நான் வச்சிருக்கிறோம். நான் வந்து அவரை முழுசா நம்புறோம். எனக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். பாண்டிச்சேரிக்கு ரொம்ப நல்லா நடக்கும். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. மக்களுக்கு 5 வருஷம் சேவை செய்யறதுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சேவையை அவர் செஞ்சு காட்ட வேண்டும். ரொம்ப லொள்ளு பண்ணாதையா. நான் ஒன்னும் எங்கேயும் போயிடல, என் மக்களோட நானே இருக்கிறேன். நான் ஒன்னும் எங்கேயும் போயிடல, என் மக்களோட இருக்கிறேன். இதே பணியை நான் செய்வேன். என் தொகுதியின் மேம்பாட்டுக்கு நான் எப்போதும் பாடுபடுவேன்.